தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ரிவ்யூல இன்னைக்கு பார்க்கக்கூடிய மேட்ச் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். அவங்க உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டேடியமா இருக்கக்கூடிய அகமதாபாத்ல இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதர் தாஸ் மோடியினுடைய ஸ்டேடியம்ல தாங்க அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சா இருக்க போகுது. ஹை ஸ்கோரிங் மேட்ச்னு எதிர்பார்க்கப்படுது. வாங்க இந்த மேட்சுக்கான ரிவ்யூ பத்தி உள்ள போலாம். நெட்டிசன்கள்லாம் வந்து வச்சு பயங்கரமா கலாய்ச்சி விளையாடுவாங்க. பால்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மும்பை இந்தியன்ஸ. ஸோ பால்தான் வெர்சஸ் டைட்டன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இந்த மேட்ச. ஸோ ஹர்திக் பாண்டியா குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டன்சியவே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அந்த டீமை வந்து அவருக்கு நல்லாவே பல்ஸ் தெரியும். ஸோ அவர் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு இப்போ கேப்டன்சி பண்ணி இப்போ இந்த மேட்சை எதிர்கொள்ள போறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த பிச்சு நிச்சயமா ஒரு பேட்டிங் லைனை பிச்சா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கணிக்கிறாங்க. 200+ ரன்ஸ் வந்து அடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைய போகுது அப்படின்னு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5 கான்ஸ்டிக்யூட்டிவ் மேட்சஸ்ல வந்து 3 மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ லீடிங்ல குஜராத் டைட்டன்ஸ் இருக்குதுங்க. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் இதுல எட்ஜ் இருக்குமா அப்படிங்கறது பார்க்கணும். இந்த மேட்ச்ல அவங்க ஹோம் கிரவுண்ட்லயும் விளையாடுறாங்க. அதுவும் ஒரு கீ பாயிண்ட், அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்க போகுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கடந்த 5 மேட்ச்ல வந்து லீடிங்ல குஜராத் டைட்டன்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ட்ராக் ரெக்கார்டில் பார்க்குறோம். ஸோ இது ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருக்கும் பட்சத்தில் யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க ஒரு 200+ ரன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, சேசிங் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த ரன் ரொம்பவே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். சேஸ் பண்ணும்போது பல டிஃபிகல்ட்டிஸ் அவங்க வந்து எதிர்கொள்வாங்க. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் எப்படி டாஸ் அமைய போகுது, மேட்ச் எப்படி அமைய போகுது, என்ன மாதிரியான பிட்ச் கண்டிஷன்ஸ் எதுன்னு மாறுதா பார்ப்போம் தொடர்ந்து. ஸோ ஸ்குவாட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து எந்த இன்ஜூரிஸ் இருப்பது போல தெரியல. லாஸ்ட் மேட்ச் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வந்து இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் நமக்கு செய்திகள்லாம் வருது. எக்ஸ்பர்ட்ஸும் அதை தான் வந்து தெரிவிக்கிறாங்க. அதே போல மும்பை இந்தியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து அவர் ஸ்லோ ஓவர்ஸ் வந்து போட்டதுனால இந்த வருஷத்தினுடைய முதல் மேட்ச் அவர் வந்து பங்கு கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வருஷத்தினுடைய முதல் மேட்ச் சிஎஸ்கே கூட அவர் வந்து விளையாட முடியல. அதுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்சி பண்ணார். ஆனால் இந்த மேட்ச்ல நிச்சயமா ஹர்திக் பாண்டியா பால்டான்ஸ் வந்து தலைமை தாங்க போறாருங்க. அவருடைய தலைமையில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அவர் என்ன மாதிரியான கேப்டன்சி, அவருக்கு எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்ட போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஹார்திக் பாண்டியா வராரு. ஜாஸ்பிரித் பும்ரா எப்போ ரிட்டர்ன்ஸ் ஆவாரு அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்க தலை போலிங் வந்து பேட்டர்ஸ்லால எதிர்கொள்ளவே முடியாது. 4 ஓவர்களும் பேட்டர்களை வந்து தெரிக்க விடக்கூடிய, திணற வைக்கக்கூடிய பவுலிங் தான் நம்ம சொல்லணுங்க. அந்த பவுலிங்கை ஜாஸ்பிரித் பும்ரா எப்போ போடுவாரு, எப்போ வந்து அவர் களத்துக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்கள் மத்தியில் இருக்குங்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த மேட்ச்ல அவர் ரிட்டர்ன் ஆவாரா, இல்லை இன்னும் ஒரு சில மேட்சுகள் வந்து அவருக்கு இன்ஜூரியில இருந்து அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து டைம் எடுக்குமா அப்படின்ற நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஷேன் பாண்ட் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஜாஸ்பிரித் பும்ராவை பத்தி. அவர் முதுகு தண்டில் வந்து இதோட பல முறையில் வந்து ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அவர் அகெயின் அதே முதுகு தண்டு வாக்கில் வந்து அவர் இன்ஜூரி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் வாழ்நாள் முழுக்க அவர் கிரிக்கெட் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும். ஸோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் வந்து ரொம்ப 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 சின்சியரான ஒரு காலகட்டம். அவர் அந்த இன்ஜூரியில இருந்து அவர் வந்து தன்னை வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஷேன் பாண்ட் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அவர் வந்து எப்படி அவர் வந்து அடுத்த பெர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்துவாரு, அவருக்கு எவ்வளவு குரூஷியலா இருக்க போகுது, அடுத்த அவருடைய கரியர் அதெல்லாம் வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே கிட்ட மும்பை இந்தியன்ஸ் அடி வாங்கினாங்க. 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல சிஎஸ்கே தங்களோட ஹோம் கோர்ட்ல ஜெயிச்சாங்க. அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் கிங்ஸ் 11 பஞ்சாப் கிட்ட அடி வாங்கினாங்க. 11 ரன் வித்தியாசத்தை தோத்தாங்க. பட் ஆனால் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க. அவங்களும் தோத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே ஸோ ஒரு விக்டரி தேவைப்படுது. ஒரு எப்போ நம்ம வந்து கணக்க துவங்க போறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் 2 டீமுக்குமே இருக்குங்க. நிச்சயமா 2 டீமுமே வந்து டஃப்பான ஃபைட்டு கொடுப்பாங்கன்னு இந்த மேட்ச்ல நம்ம சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஸ்குவாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் குறிப்பா ரோஹித் சர்மா அவனுடைய ஃபார்ம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு T20 மேட்சஸ்ல. ஸோ இந்த லாஸ்ட் மேட்சஸுமே அவர் வந்து சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு.
டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்து பவர் ஹிட்டர். ஸோ அவர் வந்து முதல் 6 ஓவர்ஸ் பவர் பிளேல வந்து அவருடைய ரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். மேட்சஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியதா, அடுத்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு அவர் கடத்தி செல்லக்கூடிய அந்த ரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு உறுதியோட நம்ம வந்து இந்த மேட்சை பார்க்கலாங்க. அடுத்தது சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா, மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்ல வந்து சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா வந்து ரொம்ப 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 குரூஷியலாகவும் இருக்க போறாங்க. அவங்க தான் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸினுடைய முதுகெலும்புன்னே கூட சொல்லலாம். ஸோ அவங்களுடைய பேட்டிங்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுமாரான ரன்ஸுகளை எடுத்து ஆட்டம் இழந்ததை பார்க்குறோம். பட் இந்த மேட்சஸ்ல வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அவர் போன மேட்ச் வந்து கேப்டன்சி பண்ணாரு. ஸோ அதனுடைய ப்ரெஷரை வந்து அவர் தாங்கிட்டு இருந்ததுனால அவருக்கு பல ப்ரெஷர்ஸ் இருந்திருக்க கூடும். ஸோ இந்த மேட்ச் ஹார்திக் பாண்டியா வந்து நடத்துறாரு. ஸோ அவர் பவுலிங்கும் பண்ண போறாரு. தென் அவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாகவும் இருக்க போகிறாரு. எப்படி அந்த மேட்ச் அமைய போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல பவுலிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேவில் வந்து 2018 2024 வரைக்கும் விளையாடின தீபக் சஹாரை வந்து நம்ம விட்டு கொடுத்தோங்க. அவர் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து விளையாட போறாருங்க. ஆமா, இந்த மேட்ச்லயே வந்து தீபக் சஹார் வந்து நல்லாவே பவுலிங் போடுவார். அதாவது ஏர்லி ஸ்விங்ஸ் வந்து ஒரு நல்ல போடக்கூடிய பவுலர். அந்த டாப் 5ல இருக்கக்கூடியதுல வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்து தீபக் சஹார் இருக்காரு. ஸோ அவருடைய குரூஷியல் ஓவர்ஸ் வந்து பவர் பிளேலே ஒரு குறைஞ்சது 2லேருந்து 3 ஓவர் வரைக்கும் போட்டுருவாருங்க. ஸோ அதுல விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி தீபக் சஹாருக்கு வந்து இருக்குங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு அவருடைய விக்கெட்ஸ் வந்து உறுதுணையா இருக்க போகுது, எந்த அளவுக்கு மேட்ச் டேர்னிங் பாயிண்டா இருக்குங்கிறது நம்ம பொறுத்து பார்ப்போம். ட்ரெண்ட் போல்ட்டும் அதே மாதிரி தான். முஜிபுர் ரஹ்மான் இந்த மேட்ச்ல திரும்பி வரலாம், ஆப்கானிஸ்தானுடைய பிளேயர் ஸ்பின் பவுலர் அவரும் வரலாம் அப்படின்னு இந்த மேட்ச்ல எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்ததான் நம்ம குஜராத் டைட்டன்ஸை பார்ப்போம். ஓப்பனர்ஸ் கன் பேட்ஸ்மேன்ஸுங்க, சுப்மன் கில் அண்ட் ஜாஸ் பட்லர். ஸோ சுப்மன் கில் லாஸ்ட் மேட்ச் வந்து அவர் சரியா விளையாடினாலும் கூட இந்த மேட்ச் அவர் வந்து நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு எதிர்பார்க்கப்படுது. ஜாஸ் பட்லருமே கூட லாஸ்ட் மேட்ச் கடைசி வரைக்கும் கொண்டு போனாரு, மேட்சை ஃபைட் பண்ணாரு, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் கை நழுவி மேட்ச் போயிடுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். பட் ஜாஸ் பட்லர் அண்ட் சுப்மன் கில் இந்த 2 பேரோட காம்போ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மேட்ச்ல. அதே போல ஷாருக் கான் வந்து சூனாவே இறக்கணும், இனட் 4லயோ இனட் 5க்குள்ளார இறக்கணும், அவரை 6-7ல வந்து அவர் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து விக்கெட்டு சீக்கிரம் விழுந்துருச்சு அப்படின்னா அவரை வந்து சூனா இறக்குறத பார்க்கணும். அவரும் ஒரு பவர் ஹிட்டர். ஸோ அவருக்கு வந்து சிக்ஸர் அபிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அவரால் வந்து ரன்ஸும் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறது, குவிக்காக ரன் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அவரை கொஞ்சம் சூனாவும் இறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பர்ட்ஸை வந்து கோரிக்கைகளாக வைக்கிறாங்க. அண்ட் பவுலர்ஸை பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸில் உலகத்தையே மிரள வைக்கக்கூடிய ராஷித் கான் அங்கே இருக்காருங்க. ராஷித் கானுடைய இந்த 4 ஓவர் ஸ்பெல் ரொம்ப 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 குரூஷியலாகவும் இருக்க போகுது. அவருடைய பவுலிங்கை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ராஷித் கானுடைய 4 ஓவர்ஸ் ரொம்ப கீ ஓவர்ஸாக இருக்க போகுது. தென் முகமது சிராஜ், ஸோ அவருமே வந்து ஏர்லி ஸ்விங்ஸ் வந்து நல்லா போடுவார், ஓப்பனிங் பவுலராகவும் இருக்க போகிறாரு. ஸோ அவர் எப்படி தன்னுடைய ஸ்பெல்லை வந்து வெளிப்படுத்த போறாருங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு தரமான ஒரு சுவாரஸ்யமான மேட்ச் இருக்கு, எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்கு 7:30க்கு எல்லாரும் டிவி முன்னாடி வந்து உட்காந்து ஐபிஎல்ல பாருங்க. பார்த்து இது வந்து சிஎஸ்கே மேட்ச் இல்லை, ஸோ சிஎஸ்கே மேட்ச்னா தான் நம்ம வந்து பிபி ப்ரெஷர் மாத்திரம்லாம் வச்சுக்க வேண்டியது வரும். ஸோ இது வந்து பால்தான்ஸுக்கும் டைட்டன்ஸுக்கும் நடக்கக்கூடிய மேட்ச் தான். நம்ம சுவாரஸ்யமாக ஜாலியாக பார்ப்போம். ஃபேண்டசி 11 பார்த்துருவோம். சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, ஷாருக் கான், ராஷித் கான், தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட், அனுகா புத்தூர் அண்ட் முகமது சிராஜ். கேப்டனை பார்த்துருவோம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் ஜாஸ் பட்லர், ஹார்திக் பாண்டியா. ஸோ இது மாதிரியான ஐபிஎல்னுடைய ரிவ்யூவை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் நியூஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.